ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீடியம் சைஸில் 5 உருளைக்கிழங்கு நான் தோல் சீவி வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்குல 2 கையளவு கடலை மாவு, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கான அளவு. ரெண்டு கையளவு கடலை மாவு போட்டு இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுருங்க. அப்போ கொஞ்சம் கோட் ஆகும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விட்டு திருப்பி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா நம்மளோட மசாலா எல்லாமே சூப்பராக கோட் ஆகிருக்கும். அவ்வளோதான். ஒரு பேனில் வந்து எண்ணெய் காய வச்சு தனித்தனியாக போடுங்க ஒவ்வொரு பீஸையும், அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து பாதி குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா பை மிஸ்டேக் ஏதாச்சும் 1-2 ஒட்டியிருந்தா கூட அதெல்லாம் வந்துடும். இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி.